ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, திரும்பி 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலாவையும் இதோட வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து தயிர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து இதில் வந்து நான் வந்து 1/4 கேஜி அளவுக்கு வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த மசாலாவும் அந்த சிக்கனையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச விட்டு சிம் பண்ணிவிடுங்க. ஸோ சிக்கனை வந்து நம்ம வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ வந்து உடனே வந்து சிக்கன் போட்டுகிட்டே உடனே வந்து டர்ன் பண்ணிடாதீங்க. அது வந்து ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து டர்ன் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து அந்த மசாலா வந்து பிரியாமல் வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஜூஸியான ஒரு சிக்கன் வந்து ரெடியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டராக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து குழம்புக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் வந்து. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வரும், வெந்து வரும். இந்த டைமில் நீங்கள் எடுத்து வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாப்பி டேஸ்டிங். பாய்.